உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காத உறவுகள், நட்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? 8 அடியில 80,000 அடி தள்ளி போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டப்படும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கை கூடும், உறவுகள் பலப்படும், கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்த உறவாக இருந்தாலும் சரி, பிரியக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, சேருவதற்கான பாக்கியம் உண்டு. அதேபோல நம்முடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் வள காதலில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. யார காதலிக்கிறோம், அந்த காதல்ல உறுதியாக குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாதா? கூட பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கிடையாதாங்கிறத நீங்க 2 பேரும் சுய ஜாதகத்த செக் பண்ணிட்டு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில நம்முடைய மீன ராசியில பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயம் இயக்க போறீங்க. புதுசா ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா, அதில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வெளிப்படையா சொல்லக்கூடாது. அத செய்ய போறேன், இத செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ கவனமா செஞ்சால் கவலை இல்லாத வாழ்க்கை, மீன ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுப்பார்.